இரண்டாம் கட்டமாக வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து நீடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷத்திற்குரிய விஷயம். ஏன்னா மகளிர் உரிமை தொகைங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுக்குமே வந்து ஒரு உதவிகரமான ஒரு உரிமை தொகை தான் இது. எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதுல வந்து சந்தோஷம். முதலாம் கட்ட பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம இப்ப இரண்டாம் கட்ட பயனாளிகளையும் வந்து ஒரு ஆளு கூட தமிழகத்துல விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேற்கண்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இரண்டாம் கட்ட பயனாளிகளாக இருக்க போறோம் அப்படிங்கறதுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த 1000 ரூபாய் அப்படின்றது ஒரு சின்ன தொகையா தெரியல, அது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 200 ரூபாய் இருந்தாலே வந்து வார சந்தைக்கு வச்சுக்குவோம். வார சந்தைங்கிறது கிட்டத்தட்ட 8 நாள், வியாழனோட வியாழன் வந்து 8 நாள் இருந்து நமக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்ப 1000 ரூபாய்ங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். பால் வாங்கிக்கலாம், கீரை வாங்கிக்கலாம், காய்கறிகள் வாங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஒரு டீ போட்டா கூட நமக்கு வந்து 10 ரூபாய் பால் வேணும், பிஸ்கட் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கணும், டீத்தூள் வேணும், சீனி வேணும். அதுவே பாருங்களேன் ஒரு 100 ரூபாய்கிட்ட வந்துடும். அப்ப 1000 ரூபாய்ங்கிறது வந்து என்னைய பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய தொகை தாப்பா. ஒவ்வொரு நாள் தேவைகளுக்கும் 1000 ரூபாய் வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து வரவேற்கணும். இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த காசு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடியல் பயணத்துக்கு அந்த பேருந்து பயணம் வந்து நமக்கு இலவசமா இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறை? எனக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம வந்து சைக்கிள் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சைக்கிளை வச்சுதான் வந்து நான் லோக்கல்ல வேலை பார்ப்பேன். இப்போ வந்து மகளிர் விடியல் திட்டம் அந்த பயணம் கொண்டு வந்ததுனால எனக்கு வந்து ஒரு லாங்ல வேலை இருந்தா கூட நான் வந்து போய் பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 30-40 ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணி தான் நம்ம வந்து போகணும். இது இல்லாம பசாச்சு இல்லாம டீ பழம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம பாக்குற வேலையில வந்து 400 ரூபாய் 450 ரூபாய் கிடைக்குதுன்னா 50, 60, 70 ரூபாய் வரை நம்ம செலவு பண்ணிடுவோம். அப்போ மீத காசு எடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து அந்த ஒரு சிரமம் எனக்கு இல்லை. உண்மையே சொல்ல போனா என்னன்னா பஸ் காசை நம்ம சேமிப்பு பண்ணிட்டோம்னாவே நம்ம பிள்ளைங்களுக்கு வரும்போது ஸ்நாக்ஸுகளை வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து உதவிகரமா இருக்குது.